இப்போது எபிசோடு 14 ஓபன் செய்தால் கடைசி எபிசோடோட எண்ணில் நம்ம ஹீரோ மற்றவங்கள தப்பிச்சு ஓடிருப்பான் இல்லையா, அது காட்டன் எம்பருக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அந்த செம்ம டென்ஷன் ஆயிராப்ல. எடுத்து சென்ட்ஸி அவனை திருப்பி லூஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் வந்துச்சு, ஃபோர்த் பிரின்ஸ் கொடுத்த படையை ஓட்டு மொத்தமாக அழிச்சு அவங்க எல்லாரும் காப்பாற்றி கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. அவங்க அடுத்து எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடாடி? இவங்களெல்லாம் வச்சுட்டு என்னத்தரா பண்ணுறது? இதுக்கு பருத்தி போட்டு குடோன்ல இருந்துக்கலாம்ன்ற மாதிரி இந்த போப் கடுப்பாகும் போது ஒன்று அவங்க ட்ரேஷனுக்கு போவாங்க, இல்லை அல்டிமேட்டம் ஃபேஸ்க்கு தான் போவாங்க. இது ரெண்டுத்தை தவிர அவங்க அடைக்கலம் தரத்துக்கு வேற எதுவும் தயாரா இருக்காது அப்படின்ற மாதிரி உங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்டிங் மெஷர்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ட்ரேசன் எம்பையரோட அந்த பார்டர்ல இவங்க வராங்களான்னு கண்காணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பைசஸ் செட் பண்ணியும் இது வரைக்கும் அவங்க வரல. சோ அவங்க அல்டிமேட்டம் ஃபேஸ்க்கு தான் கண்டிப்பா போயிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அந்த அல்டிமேட்டம் ஃபேஸ் இவங்க கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஒரு அக்கா, பிங்க் முடி அக்கா பாத்தீங்க இல்லையா, அவங்களோட அத்தாரிட்டி தான். அவங்க அத்தாரிட்டியை பயன்படுத்தி தான் அந்த ஒட்டுமொத்த வில்லேஜ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதை இங்க நமக்கு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஹீரோ பொண்ணு ஒண்ணு வந்து அரெஸ்ட் பண்ண வந்தா பாத்தீங்களா, அவ பேச ஆரம்பிக்கிறா. இந்த அண்டர்ஸ் பத்தின பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க போல. ஆனா இந்த மாதிரி அண்டரோட பிரச்சனை எல்லா நாடுகளும், சின்ன சின்ன நாடுகள், இவங்களை சப்போர்ட் பண்ற நாடுகள் எல்லாத்துக்கும் வந்திருக்குது போல. அதனால அவங்க எல்லாரும் வந்து ப்ரீஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் இவங்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த பொண்ணால் சண்டை போடப்படுது. அந்த அளவுக்கு எனர்ஜியும் கிடையாது, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பிரச்சனை கைமீறி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால நாம என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி இந்த பிளேட்ஸ் எல்லாத்தும் காரணம் அது ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லும் போது லூசு தரமா பேசிட்டு இருக்காது. இதனாலதான் அரசியல் தெரியாம நீங்கள இன்னும் கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த போப்பர் ஐடியா போடுறான். என்ன விஷயம்னா, இப்போ இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா அவங்க ஈஸியா அந்த டிசாஸ்டரை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஆனா ஒருவேளை அந்த டிசாஸ்டர் வந்து அவங்க பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகி பயங்கரமா அஃபெக்ட் ஆகும்போது கெஞ்சி கூத்தாடி இவங்க கிட்ட வருவாங்க. சோ அப்போ கிரேட்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாக்கா அவங்க கடன் பண்றது மட்டும் இல்லாம அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த எம்பையர் வந்து அடுத்தவங்க அடிச்சு தின்னே வளர்ந்துருக்கு அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவனுக்கு சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு அந்த பிளான் போட்டுக்கிட்டே இருக்க போது, ஐயா மேரியட் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கல. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவனுங்களுக்கு ஒரு என்வாய் அனுப்பு, அங்க ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் போதும், அதை பயன்படுத்தி அவங்க ஒட்டுமொத்த எம்பையரை நாம ஆக்கிரமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு பிளான போடுறாப்ல ஆளு. ஸோ நேரம் ஆக ஆக இந்த போப்புக்கு பவர் கெயின் ஆகுதுன்றதையும் இந்த இடத்துல நம்ம காட்டுறாங்கல்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிச்சாக்கா அவன் வந்து பேசிட்டு இருக்காப்ல, என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமான ரோட் மேப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னல்ல சுழிவான்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை செய்ய வெட்டியா உட்காதான் நமக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? எப்பா உனக்கு புரியலையா தம்பி? இந்த இடத்துல ஓசியில் ஒன்று உட்கார வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களா உனக்கு சோறு போட்டேன்? நாமெல்லாம் லெஜெண்டரி ஹீரோஸ், நீ ட்ரெயின் பண்ணணும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அது எல்லாத்தையும் சும்மா இங்க பேட்டில் பண்ணி கத்துக்க முடியுது. வெளியே போயிட்டு நீ குவெஸ்ட் மேக் பண்ணணும், இதனால உனக்கு பணத்தை மேக் பண்ண முடியும். அப்போ உனக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் நீ வாங்க முடியும். உனக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டி மறைச்சிட்டு வெளியே போயிட்டு சின்ன சின்ன ரெக்வெஸ்ட்டை முடிச்சு கொடுத்து அதுல வர பணத்தை வச்சு தான் இந்த இருக்கிற மக்கள் வந்து சர்வை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அக்கா சொல்றாங்க. சோ இங்க சும்மா வெட்டி சோறு சுருந்துருக்கு, நம்மள போயிட்டு குவெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சுலிவன் அக்கா நம்ம இன்னும் அக்கா கையில சொன்னதாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், இப்போ அவங்களும் அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ அக்கா அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் 3 பேர் தான் போக போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரல. ஏன்டா ஃப்ரிஷ் மட்டும் வந்து ஓசில உட்காந்து பண்ற மாதிரி கேட்க, டேய் நான் பேட்டிலே பண்ண மாட்டான், நான் வந்து ஆக்சுவலி ஒரு இடத்துல போயிட்டு ஸ்பை மாதிரி வேலை செய்யறேன், என்ன தூக்கி பேட்டில் ஃபீல்ட்ல போடுறீங்களா நீங்க? அவன் டீமன் கிங் கூட ஏதோ நெகோஷியேட் பண்ண போறானாமா. ஸோ அதனால ஃப்ரிஷ்க்கு வந்து அந்த வேலையை கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற அந்த கொஸ்டின் சொல்லிட்டு இருக்காங்களா, அது பேசிக்கா அண்டர்ஸை பத்தினதா தான் இருக்குதாமா. அண்டர்ஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இவங்களை ஹையர் பண்ணிருக்காங்க போல. அங்க இருக்க ஹோலி நைட்ஸால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த கிங்டம் அதாவது காட்டை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி இதுல வந்து மர்சனரிஸ் ஹையர் பண்ணா அவங்களையும் வந்து கொண்டு தின்னுட்டு இருக்கும் போல அந்த அண்டர்ஸ். அங்க கட் பண்ணி டெல்சோ அப்படின்ற ஒரு ட்ரை ஸ்டேட் அலியன்ஸோட கேபிட்டலை காட்டுறாங்க. அதாவது சின்ன சின்ன நேஷன்கள் வந்து சேர்ந்து ஒரு மாதிரி உருவாகி இருக்குது போல. என்ன கைண்ட் ஆஃப் கண்ட்ரி இதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது இது ஒரு காலியேஷன் கண்ட்ரி, டீமன் பார்டர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெரிய நாடு வந்து பிரிஞ்சு போய் சின்ன சின்ன நாடா இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் அப்படி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது முன்னாடி பெரிய நாடா இருந்துச்சா, இப்பதான் சின்ன நாடா மாறிட்டு இருக்காமா. இந்த இடத்துல மோஸ்டா ட்ரேடிங் நடக்கிறனால தான் இங்க வேரியஸ் ஐட்டம் நீ பார்க்கலாம். இந்த இடத்துல உனக்கு ஒரு ஐட்டம் வந்து கிடைக்கல, நீ ஆசைப்படுற ஒரு ஐட்டம் வந்து கிடைக்கல அப்படின்னா அது உனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காதான். ஏன்னா எல்லா பொருட்களும் வந்து சேர ஒரு இடம் இது. ஆனா திருடு பண்ணி இந்த இடத்துல ஏரியால பாத்தீங்கன்னா அண்டர்ஸ் அப்பேர் ஆக ஆரம்பிக்குது. இங்க ட்ரேடிங் பண்றதுக்கான முக்கியமான ஸ்பாட்ன்றதால அதுக்கு பயந்து தான் மர்சனரிஸ் ஹையர் பண்ணா அந்த மர்சனரிஸ் சிக்கத்தை கொடுத்துட்டு இருக்கானுங்க, செத்து போயிட்டானுங்க போல. அதனால இவங்களை ஹையர் பண்ணிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குஸ்தாபி குல்லா போட்டுக்கிட்டு ஒரு 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஈதா கில்டம் சாலா குக்கு குக்கு அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்ல, அதை பார்த்த உடனே ஆமா நாங்க தான் ஆல்ரெடி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேள்விப்பட்டோம், ஒழுங்கா கோர் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு நெக்கல இன்னும் அக்கா உட்கார. கில்டு மாஸ்டர் நேர்ல வந்து பேசுறதா சொல்றாங்க. ஏன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்கோம், 10,000 கோல்டு கொடுக்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு கூட குமார் பேசிக்கிட்டே இருக்கும் போது, ஏலே யாரை பார்த்து தோப்படான்னு சொல்றீங்க? அந்த 10,000 கோல்டோட 10,000 மடங்கு அதிக பர்ஃபார்மன்ஸ் பண்றான் நானு, இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டான மேஜரா நானு, என்னை பத்தி தெரியுமா, என் உண்மையான பேர் சொல்லவா, நான் யார் தெரியுமா, பாஷா ஏமா நீ வந்து பேக் ஸ்டோரியில் எடுக்காத, நீ யாராலும் சரி நீ சொல்ற டைலாக்லாம் பார்த்தா சரி ஓகே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ற போல, அதனால நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன்
அவங்க கேதர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா இடத்துல ஒரு 100 ஒரு ஆர்மி அப்பேர் இருக்குது போல. அது ஈஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு டெசர்ட்ல அப்பேர் இருக்குது. அந்த இடத்துல தான் இவங்க ட்ரேடிங் ரூட் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. 100 ஆர்மினா நீங்க அதை டீல் பண்ணிருக்கலாமே. ஏன்னா இவங்க சொல்ற கவுண்ட் படி பார்த்தாக்கா ஒரு 1ல இருந்து 2000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 கிளாம்ஸுமே இறந்து போறேன்னு சொல்லிருக்காங்க. ஏன்டா 2000 இதுவும் வந்து கொல்ல முடியலன்னா நீ யாரை அமிச்சிங்க? ஜோவி பசங்க அமிச்சிங்களா? இல்ல மேடம், ஆக்சுவலி அங்க தான் சிக்கமே நாங்க வந்து நல்ல ஆட்கள் தான் ஹையர் பண்ணோம். ஆனா அவங்கள கொன்னதுக்கான காரணம்னா அந்த ஆர்மில ஒரு லிச் இருக்காமா, அது செம்ம ஸ்ட்ராங் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்டர்ஸ்லயே ஒரு ஹை லெவல் கிரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிச்ன்ற இது வந்து சொல்லுவாங்க. அது ஒட்டுமொத்த அண்டிட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு சண்டை போட்டுருக்க போல. அது யாருன்னா வந்து சம்மன் விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அது பயங்கரமா சண்டை போடுது. மோசனரிஸ் ஈஸியா டிஃபீட் பண்ணிருச்சு. அதனால கில்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே லிச் தானே, அது என்ன மிஞ்சி போனா எவ்வளவு லெவல் இருக்க போதும், நம்ம லெவலுக்கு அது ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். போயிட்டு தப்ப கட்டியும் சொல்லி அந்த டெசர்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. போனவனே சலிவன் நீங்க என்ன எதுக்காக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு நம்ம அக்கா சொல்லும் போது எதுக்காகன்ற மாதிரி கேட்க, ஏன்னா நான் ஒரு கிரேட்டஸ்ட் மேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது மேஜ்ன்றத பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் அட்டாக் கொடுக்கறதுலயும் அந்த ஃபுல் ஃபிளெஜ்ட் அட்டாக், அதாவது ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா மொத்தமா சேர்த்து முடிச்சுடுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய அட்டாக்ஸ் கொடுக்கறதெல்லாம் அவங்க பயங்கரமான கில்லாடிங்க. அதனால ஓப்பன் ஸ்பேஸா இருக்க இந்த இடத்துல 100 ஆர்மி 1000 10,000 வந்தா கூட நம்ம ஹியூனாவுக்கால அடி முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து வச்சுதான் அவங்க வந்து அமுச்சுட்டு இருக்காங்க. இந்த டெரைன் ஃபீல்ட் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, முதல்ல எதிரியை தெரிஞ்சுக்க முன்னாடி நண்பனை தெரிஞ்சுக்கணும். உங்க 2 பேரோட காம்பேக்ட் பவர் என்னன்ற மாதிரி கேட்க, என்னோட காம்பேக்ட் பவரா அதை பார்க்க முடியல காண்ற மாதிரி சொல்ல, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேடா, நான் டீமன் கிங் ஆர்மி அங்க இங்கன்னு சுத்திட்டு தான் இருக்கேன், என்னால இந்த பார்க்க முடியுது உன்னால ஏன் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஓபன் பண்ணி பார்த்தா தெரியுது, என்னடா உங்களுக்கு எரர் காட்டுது, இதுல ஏதோ சிக்கம் போலி என்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா வழி தெரியாத பாதையில நடந்து போற மாதிரி இருக்குன்னு ஹீரோ டக்குன்னு சோகாடானா, அட எனக்கு இருக்கு எவனோ ஒருத்தவனுக்கு ரேண்டமான குவெஸ்ட் கொடுக்கல அப்படின்றதுனால நீ வழி தெரியாம போனல எது பண்ணாத, வாழ்க்கையில எது கரெக்ட் தப்புன்னு தோணுதோ அதை நீ வந்து தாராளமா செஞ்சுக்கிட்டு, ஒருவேளை நீ செய்யறதும் அவன் உனக்கு குவெஸ்ட் கொடுக்குறான் பாத்தியா, அவன் செய்யறது ஒன்று நினைச்சதுன்னா அவன் உனக்கு அந்த குவெஸ்ட் கொடுக்க போறான், அது ஒரு போனஸா கன்சிடர் பண்ணிக்கோ. அவன் வழிகாட்டலன்றதுனால நீ வந்து தட்டு மாதிரி ஆனா போய் உழுவான்லாம் அர்த்தம் கிடையாது. உனக்கு சொந்த கண்ணு கை கால்லாம் இருக்குதுல, அதை வச்சு நடா விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து விட்டுறாங்க. அக்கா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ டக்குன்னு கட் பண்ணி ஒரு ஹிஸ்டரியை பத்தி காட்டுறாங்க. சாரா டுன்ஃபி அப்படின்ற ஒரு கிரேட் டெம்பரஸ், அவங்க உலகத்தோட கிரேட்டஸ்ட் விட்ச்னு சொல்லப்படுறவங்க மேஜிக்கல் தியரிஸை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய கிங்டம் உருவாக்குறாங்க. ஹைப்பர் சிவிலைஸ்ட் நேஷன் சொல்றாங்க. பேலிங்டன் அதோட பேரு. அது அப்ப இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஹை லெவல் மேஜிக்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலும் அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் போல. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்டினென்ட்ஸே வந்து பயங்கரமா கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே வந்து நீடிச்சு நிலைச்சு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி என்ன இருக்குதுன்னா, அந்த வயசுலேயே இந்த எம்பரஸ் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பசங்களும் இல்லை அப்படின்றதுனால அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கிங்டம் பிரிஞ்சு போய் அந்த கோயிலேஷன் கிங்டம்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன நாடுகள்லாம் ஸ்பிளிட் ஆகிருக்குது. அதுதான் நீங்க இப்ப கரண்டா பாக்குற விஷயம். இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கவர் யாரு தெரியுமா, ஒரு காலத்துல கிரேட்டஸ்ட் எம்பையரா இருந்தது, இன்னைக்கு மக்கள் மெமரிஸ்ல வந்து ஒரு மாதிரி ஃபீட் ஆக ஆரம்பிச்சது, அந்த இரவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1000-2000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்குல போல இல்லாததெல்லாம் வந்து இப்போ திரும்ப எழுந்த பேசுறதுக்கான அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யாருன்னு தெரியல. ஆனா நான் எழுந்திருக்கேன், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. நான் கிரியேட் பண்ண பெரிய ராஜ்யத்தை மறந்துட்டாங்க, என்னையும் மறந்துட்டாங்க, நான் பண்ண சாதனைகளை மறந்துட்டாங்க, இந்த ஃப்ளோ ஆஃப் டைம்ன்ற பேர்ல எல்லாமே இந்த மண்ணு கடியில வந்து புதைச்சு போச்சா அப்படின்னா சம்பந்தமே இல்லாம நான் எதுக்காக திரும்ப எழுந்திருக்கேன் அப்படின்னு அந்த எம்பரஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் அவேக்கன் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய விச்சாமா சாதாரண லிச் அப்படின்னு சொல்லி தான் ஷின்னாக்கா வந்திருப்பாங்க. ஆனா உண்மையாவே பார்த்தாக்கா அந்த அக்காவோட லெவல் வேற லெவல் போல. ஏன்னா அவங்க பேசுறத பாருங்களேன், அவங்களுக்கு செம்மையான கான்சியஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த காலத்து லெஜெண்ட் ஒரு ஸ்கெலிட்டன் மண்டே சொல்றாப்ல, மாஸ்டர் முன்னாடி ஒரு ஹியூமனோட எனர்ஜி சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா வளக்கண்ணா நீ சேஞ்ச் பண்ணும்போது நான் வரமாட்டேனா, மூடிட்டு வண்டியை ஓட்டுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கையில ஹோலி மேஜிக் டிவைன் ரெயின் அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒரு மந்திரத்தை போடும்போது இந்த ஒளிப்பட்டு அங்க இருக்க ஆண்டட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கையில, இது ஒரு புது பவரா இருக்கு, இதுவும் அந்த டிமானிக் எனர்ஜி உடம்புக்குள்ள ஓடுது இல்லையா, அந்த மாதிரி டிஃபரெண்டான பவரோ அப்படின்னு அக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்த பத்தி இந்த உலகத்தை பத்தியோ இப்ப இருக்க டைமை பத்தியோ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே வித்தியாசமா இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பெரிய மீட்டியோர் பிளாஸ்ட் அவங்க மண்டை மேலே ஒன்று அவங்க சாவடிக்க ட்ரை பண்ணி வேற யாரையும் நம்ம ஹிந்தாக்கா தான் அடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மீட்டியோரை ஈஸியா அவங்க ஒரே கையில உடச்சு போட்டுருவாங்க. என்னது இந்த சாரா டிஃபனியான என்ன மேஜிக் வச்சு இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே நான் இந்த சேலஞ்சை ஒத்துக்கிறேன், அது எந்த மெஜிஷியன் தெரியல, அந்த குழந்தை குட்டிக்கு லெசனை நான் தீஃப் பண்ணேன் அப்படின்னு அக்காவை காட்டினா 100 இருந்தாலும் நல்லா ஆகும் பார்த்தீங்களா, பூஜில கிராக்கெல்லாம் இல்லை, அக்கா வந்து அப்படியே ரெயின்கார்னேட் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. செம்ம சிறிது நேரத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவை இந்த பக்கம் காமிச்சாக்கா இன்னும் அக்கா கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டே அந்த மான்ஸ்டர் ஹான் பண்றதுக்கு 10,000 கோல்டா, 1,00,000 குத்தா கூட சம்பந்தமே படாது. ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அது என்னோட மீட்டியர் பிளாஸ்ட் தெரியல, அது எம்பூட்டு ஸ்ட்ராங் தெரியுமா, மீட்டியர் என்ன தெரியுமா, டேய் மீட்டியர் என்ன தெரியுமாடா, அதை ஒரு நாளைக்கு என்னால ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பிளாஸ்ட் பண்ண முடியும், அதையே அது ஒரு கையில உடச்சு போட்டுச்சு. ஆக்சுவலி அவங்க டிஃபென்ஸ் வைக்கல, இல்ல அந்த இடத்துல அஃபென்சிவாவும் போல, அதுக்கு பதிலா வேணும்னே அது கிட்ட வரட்டுன்னு சொல்லிட்டு உடச்சு விட்டுருக்குங்க. அதாவது அவங்க என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கடா, புரியுதா நான் சொல்றது, அவளோட
ஃபுல் பவரே காமிக்கல இந்த பொம்பளை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்போ நீயும் ஆபிள்சனை மாற்றி மாற்றி குத்துக்கினீங்கன்னா நீ செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கன்றதுனால ஆபிள்சனோட கை வந்து பின்னாடி பவுன்ஸ் பேக் ஆகி போயிடும் இல்லையா. ஆக்சுவலி ஒரு மேஜிக் வந்து இன்னொரு மேஜிக் கூட பவர்ஃபுல் ஆனால் அப்படி தான் பவுன்ஸ் பேக் ஆகி போகும். ஆனால் அதுக்கு பதிலாக தொலைச்சிக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த மேஜிக்கை அழிச்சிட்டு போச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மேஜான எனக்கு அவன் ஒரு ஆர்க் எனிமி. நான் மேஜிக்லேயே தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்களா. எப்பா ரெயின்ஃபோர்மெண்ட்டை கூப்பிடுவோமா, நம்ம ஆட்களை வர வைப்போம் அந்த வில்லேஜ் இருந்துன்ற மாதிரி சொல்லும் போது ஏது நான் தோத்துட்டேன்னு சொல்லி தலைவர்களை சொல்ல வரையா அவனை பார்த்து சிரிப்பாடா. இந்த உலகத்திலே பெரிய மேஜ் நான் தானே ஊர் வந்து சுற்றிட்டு இருக்கேன், வேற எதுனா வழி இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அப்படியா மேஜானா மேஜை வச்சு தான் சண்டை போட முடியும், அதனால இந்த இடத்துல சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மறுபடியும் சிறிது நேரத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசர்ட்ல காமிக்கிறாங்க. அந்த ஆர்மி மார்ச் பண்ணிட்டு வரும்போது அக்காவுக்கு ஒரு லெட்டர் பறந்து வருது. என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கையில எம்மா என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பேர் ஆர்மி எங்க ஏரியால எடுத்துட்டு இருப்பேன், மேஜிக்ல ஏதோ உனக்கு வந்து ஒன்று தெரியுதுன்றது எனக்கு தெரியும், நான் சீரியஸா ஃபைட் பண்ணல, அதனால வந்து 1-on-1 ஃபைட் பண்ணிக்கலாம் ஒரு கிளியர் ஏரியால, நீ ஆட்களை கூட்ட வரத நானும் தனியா வருவேன், 2 பேரும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு யார் பேராலும் பாத்துக்கலாம், வாடா வாடா முடிஞ்சா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜீனியஸ் மேஜ்னு அவளை எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்கா. அதாவது என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா 1-on-1 ஃபைட் பண்ணலாம், படைய கூட்ட வரத தனியா பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம அக்கா போட்ட ஒரு பிளான். இந்த பிளானை தூக்கி குப்பையில போட்டா கூட அந்த குப்பை கூட அது வேஸ்டா தான் நினைக்க விடுற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. ஆனா இது கண்டிப்பா கேரண்டியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த மீட்டியர் எப்படி உடைக்கப்படுதுன்னு பாத்தியா, ஒருத்தர் தன்னோட ஸ்ட்ரென்த் மேல எவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்கன்றத அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பவர்ல நமக்கு ட்ரஸ்ட் இருந்து அப்படின்னா எதிர ஒரு விஷயத்த பிளாக் பண்ண அவசியமே கிடையாது, அதை வச்சு போடலாம். வெறும் ஃபோர்ஸை பயன்படுத்தி மட்டுமே அந்த இடத்துல அவ கிரஷ் பண்ணி நான் தான் இங்க சூப்பீரியர் அப்படின்னு சொல்லி காட்டுறா. ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது பிசிக்கலா பவர்ஃபுல்லா இருக்காதா, அதுவும் ஒரு ஹாஃப் கரெக்ட் தான், இருந்தாலும் அது வந்து விட்டு கொடுக்காதது தான். அதாவது நம்மள எவனோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ற வச்சுக்கேன், அவன் 10 பேர் கூட்டு வரட்டும், நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கட்டும், ட்ராப் வச்சுக்கிட்டோம், அதெல்லாம் கண்டுக்காம அதெல்லாத்தையும் தாண்டி அவனை ஓவர் பவர் பண்ற பத்தியா, அதுதான் ஆக்சுவலோட ஸ்ட்ரென்த். தடைகளை தாண்டி தடால் போடல் சண்டை போடுறவன் தான் இங்க ஆக்சுவல் ஹீரோ, அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனது. நான் இது வரைக்கும் பேஸ் பண்ண ஸ்ட்ராங்கஸ்டான ஆட்கள் எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே பாட்ட ஆட்களுக்குள்ள போயிட்டு டேரக்டா சேலஞ்சிச்சா அது வந்து செகண்ட் தொட்டை இல்லாம ஓகே சொல்லுவாங்க. அங்க ட்ராப் வச்சிருக்காங்களா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ உண்மையாவே அந்த பொங்கல் ஒரு பவர் ஹவுஸ் அவ கன்சிடர் பண்ணா அப்படின்னா இதை பத்தில யோசிக்கவா, டேரக்டா ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அக்கா சொல்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த அக்காவும் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல வந்து நிக்கிறாங்க. சொன்னல நான் தான் தனியாக சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆபிள்சனை விட்டுருப்பாங்க. ஆர்மி வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆர்மி மூவ் ஆச்சுன்னா நீங்க அந்த இடத்துல வந்து டீல் பண்ணுங்கன்ற மாதிரி அக்கா ஆல்ரெடி பிளான் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் பேட்டில் ஒரு மாதிரி போய் இந்த இடத்துல வந்து சிச்சுவேஷன் மாறிச்சு அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூமெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் என்ன சமன் பண்ண அந்த பொடி பொண்ணா அப்படின்ற மாதிரி அக்கா கேட்கும் போது ஆமா அது நானான்ற மாதிரி சொல்ல, சரி ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், எதுக்காக வாழ்ற ஏற்கனவே சேர்த்த உனக்கு வாழ்ற எனக்கு என்ன காரணம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மூடிட்டு திரும்பவும் நீ எங்கிருந்து வந்து அங்கேயே போ அப்படின்ற மாதிரி அக்கா அதெல்லாம் தூக்கி போட்டு சுப்பீரியர் யார் பார்க்கலான்றதுக்காக அட்டாக்க முதல்ல எடுத்தோடனே கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த அட்டாக் ரொம்பவும் லைட் அட்டாக்கா இருக்கிறதுனால இதுக்கு தான் எவ்வளவு சீன் போட்டியா 1-on-1 பேட்டிலுக்கு வர கூப்பிட்டேன்னு சொல்லி எதிர்த்து இருக்க அந்த மம்மி அக்கா கேட்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன ஸ்பெஷல் அட்டாக்கே இல்லையான்னு யோசிக்கல, டம்மால்னு ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டு அவங்களோட செல்வோட என்னன்னு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்பாப்ல நீங்களும் ஒரு லெஜண்ட் தானே அப்படின்னா உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். கேட்டுட்டியா, ஆமா எனக்கும் அத்தாரிட்டி இருக்கு, அது என்ன தெரியுமா, உன்னோட வாயை நல்லா முடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அக்கா லேசா பஞ்ச் பண்ற மாதிரி லைட்டா துடுவாங்க. நாக்கா இதெல்லாம் ஒரு பஞ்சாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லல, திடீர்னு பார்த்தா ஹீரோட மூஞ்சி பிளாஸ்ட் ஆகும். அதாவது அந்த அத்தாரிட்டியை போதும்போது நம்ம அக்கா குச்சினாங்க அப்படின்னா அது இல்லாதான அத்தாக்கம் இருந்தாலும் டமால் டிமால் அப்படின்னு வெடியோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அக்காவோட அத்தாரிட்டி, வெடியும் வெண்டர் ஹீப். புரியுதா, நான் சாதாரண ஆள் இல்லை, ஒரு சூப்பரான மெஜிஷியன் அக்கா சொல்லும் போது பரவாயில்ல இது ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு, ஆனா இது மேஜிக் கிடையாது அப்படின்னு இது என்ன பவர் நீ என்ன யூஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது துப்பான பணத்துக்கு எதுக்கு இவ்வளவு கேள்விக்கு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஒழுங்கா சீக்கிரம் ஹாவு அந்த மண்ணுக்குள்ளே திரும்பி போ அப்படின்ற மாதிரி செம்மையா சண்டை போட்டிருக்கையில 2 பேரும் ஏதோ ஒரு வித்தியாசமான கிரீச்சர்ஸ் மாதிரி சமன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆளானா அவங்க கூட சண்டை போறனா அதே உனக்கு ஒரு பெரியவன் தான் அப்படின்ற மாதிரி மம்மி அக்கா சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தாவல, அந்த பெருமை தூக்கு கூட உன்னை திரும்பி வந்த இடத்துக்கு அனுப்புறேன்னு மண்ணுக்குள்ள அவங்க பதுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அக்கா அவங்க 2 பேரும் உருவாக்குற அந்த கிரீச்சர்ஸ் மாத்தி மாத்தி குச்சிக்கிட்டு பிளான்ஸ் ஆகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க. பெருசாக டேமேஜ் ஏற்பட்ட மாதிரி தெரியல, பரவாயில்ல நீ செம்மையா சண்டை போறேன்னு ஹிம்னா அக்கா சொல்லும் போது நீயும் நல்லா தான் சண்டை போடுற, ஆனால் என்னை விட 5 ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கேன். என்ன அது 5 ஸ்டெப் பின்னாடி இருக்கணும், அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, இறந்து போறோம் நீ உயிரோடு இருக்க என்னை பார்த்து இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது 5ன்றதே கம்மியாக சொல்லிட்டேன் போல, கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம ஹிம்னா அக்கா என்ன கைண்ட் ஆஃப் பேட்டில் போடுறாங்க அப்படின்றது அந்த மம்மி அக்காவில் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு ஏரியல் காம்பேக்ஸ் அதாவது காத்துல பறந்துட்டு அட்டாக் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கிரவுண்டில் சண்டை போட தான் பிடிக்கும். அதனால மோஸ்டா இந்த பேட்டில் வந்து இங்கே தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி வந்து பிளானை போட்டு வச்சிட்டாங்க போல. சின்ன பொண்ணா இருக்கனால இவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இவளை சுற்றி ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கையில டேரக்டா ஹிட் கொடுக்க போறேன்
அப்படின்னு ஹின்னாக்கா எகிரி ஒரு அடி அடிப்பாங்க. அவங்க மேலே பட்ட மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவங்க மேலே பட்டிருக்காது. அப்போல தான் நான் யோசிச்சாலும் எனக்கான பதில் சில இடங்களில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டு ஹின்னாக்கா கொடுத்த எல்லா அட்டாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஒட்டுமொத்தமாக அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைமில் இன்கான்டேஷனே போடாமல், அதாவது ஒரு மந்திரம் போகிறதுக்கு முன்னாடி யூமா பேபே பிபிசா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது எதுவுமே போடாமல் இவ்வளோ பெரிய ஃபுல் ஸ்கேல் மேஜிக் வந்து அவங்க செயல்படுத்திருக்காங்க. அது ஹின்னாக்கு செம்ம ஆச்சரியத்தை கொண்டு வருது. இவங்களோட லெவல் என்ன அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ஹின்னாவோட அட்டாக் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு அதை ரிப்பல் பண்ணி அமைச்ச பிறகு அடி வாங்கின பிறகு உனக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ நம்ம லெவல் டிஃபரெண்ட் தானே, உன்னால் டிஃபீட் பண்ண முடியாது தனியாக, அதனால உன்னோட காம்ரேட்ஸில் கூப்பிட கோச்சுக்காத, நீ வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை, அசிங்கம் பண்ணுற அவசியம் இல்லை, ஏன்னா உன்னால் நடத்த டிஃபீட் பண்ண முடியாது, அதனால் கூச்சப்படாமல் ஒரு டீம்மேட்ஸ் கூப்பிடுன்ற மாதிரி சொல்லல. அப்படியா நான் என் டீம்மேட்ஸுக்கு கூப்பிட்றேன் ஸோ இது உன்னோட நேரம், இந்த ஃபினிஷிங் ப்ளோ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லல. எனது ஃபினிஷிங் ப்ளோவா அவ்வளோ பேர் அட்டாக் வச்சிருக்கீங்கன்ற ஒரு பார்க்க திடீர்னு ஒரு மான அப்பியர் ஆகும். நல்லா க்ளோட்ஸ் வச்சு அக்கா எதுவும் மறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கான்றதை சென்ஸ் பண்ணி உடனே அங்கே ஷீல்டு போடுறாங்க. பார்த்தா அது ஒரு சின்ன அட்டாக் தான் வருது. நான் பார்த்தா நம்ம ஏஞ்சல் இருக்கா இல்லையா, ஹீரோ மாதிரியான சிமிலர் மேஜிக்கை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சின்ன அட்டாக் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க கத்தும் போது சிக்னல் கொடுக்கும்போது ஹீரோ உண்மையாவே எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் போல. இவங்க இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி கரெக்டாக நம்ம ஹீரோ அவனோட டீமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயன்படுத்தி அக்கா அடிக்கான ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவங்க ஜஸ்ட் மிஸ்ல அதை டாச் பண்ணவும் அவ்வளோதான், நீ மிஸ் பண்ண அந்த இடத்துல நீ செத்து போயிட்ட அப்படின்னு அக்கா சொல்லும் போது இதை ஆல்ரெடி நான் ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன், அதனால தான் பிளான் பிக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன்னு ஹீரோ மிட்டாரில் இருக்கும்போது என்ன போனான்னா அக்காவோட தொடர் இருக்கு இல்லையா, அதையே வந்து ஃபோட்டோல்ட யூஸ் பண்ணி அது மேலே காலை வச்சு ஒரு அந்த பெல்ட் அடிச்சு நோப்லஸோட பவர் யூஸ் பண்ணாப்ல. இது சாதாரண பவர் நக்கா நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியல அது எந்த அளவுக்கு வந்து இந்த டிமோனிக் எனர்ஜி ரிப்பல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சம்மர் சால்ட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு செம்ம ஒரு அடியை கொடுத்துட்றாப்ல ஹீரோ. ஹீரோ அண்டர் கிரவுண்ட் வருவான் அந்த அக்கா எதிர்பார்த்துருக்கேன். பட் ஆக்சுவலி 1 ஹவருக்கு விட்டது இந்த பிளானை போட்டிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா டேரெக்டாக அந்த மேஜ் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்றது அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அங்கே ஒரு பெரிய குழியை தோண்டிட்டு இருக்காங்க. ஏமா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு மேலேயே நின்றுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் தான் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணுறேன்னு இவங்க கோலத்தை வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ண வந்துருப்பா, கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்க்ரால்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே எதுக்காக ஹைட் பண்ண சொல்கிறீங்க, அப்படியே ஹைட் பண்ணாலும் அந்த அக்கா அடிக்கிறவளுக்கு எங்கள்கிட்ட பவர் இல்லையே, மேஜான நீ தானே அவன் அடிக்கணும், நான் அதுக்கு சம்மந்தமே எல்லாமே இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு மேஜ் அதான் காரணமேன்ற மாதிரி சொல்ல, உண்மையான மேஜ் நீ பார்த்துருக்கியா, நீ வந்து அவங்க எப்படி பேட்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆக்சுவலி ஃபுல் டைம் மேஜெல்லாம் நான் எங்கேருந்து பார்த்துருக்கிறேன், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கை கலப்பு சண்டை போடுறவங்க தான் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க ரேரானவங்க. எந்த அளவுக்குன்னா 10ல் ஒருத்தர் தான் மேஜாக இருப்பாங்க. அந்த ரேரிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறனால தான் மேஜஸ் வந்து இந்த காலத்தில் அவ்வளோ தின்பட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது என்னது அவ்வளோ ரேரா, ஆமாம் ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஒரு வாரியர் எடுத்துக்க, நீ வந்து அவங்க கூட சண்டை போடுற கழுத்து கடிக்கிற என்ன பண்ணுவான் அவன், அங்கேருந்து டாச் பண்ணிட்டு ஓடி வந்து உன்னை பஞ்ச் பண்ணிடுவானா, அது ஒரு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் மேஜ்னா அப்படி கிடையாது. என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்பெல் வந்து இன்கன்டேஷன் பண்ணும், மைண்டுக்குள்ள கால்குலேஷன் போட்டு அந்த மந்திரத்தை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் மந்திரத்தை போட்டு அவங்க வந்து அடிப்பாங்க. இதுக்கே ஒரு டைம் எடுக்குமா, அதாவது நார்மல் ஃபயர் பால் மேஜிக் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 5 செகண்ட் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பஞ்ச் த்ரோ பண்ணுறதுக்கு 1 செகண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு வல்னரபிளாக இருக்க கிட்ட வந்து இன்ஃபைட் எடுத்தாங்க அப்படின்னா அதே மாதிரி பெரிய மேஜிக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும். அதுக்குள்ள வந்து இவங்கள வாரியர்ஸ் அடிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக்சுவலி அந்த பெரிய மேஜிக்கு டைம் எடுக்கிற ஏற்ற மாதிரி அது நேச்சுரல் டிசாஸ்டர் அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அப்படி க்ளோஸ் காம்பேக்ட்ல வந்து டக்குன்னு அடிச்சிட்டாங்கன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அப்படியே அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி நீ ரியர் கார்டில் பின்னாடி தானே சண்டை பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது எது அந்த பொம்பளை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, நீ ஸ்டேட்லேருந்து ஃபைட் பண்ணுவேன், நான் பின்னாடி ஒளிஞ்சு நீ ஃபைட் பண்ணுமா, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஹீரோ வந்து ஈஸியாக சாவடிச்சிருக்காங்க தக்கா. ஸோ அதனால தான் இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் லைன்ஸ் நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒளியை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா நீ பவர்ஃபுல்லாக அட்டாக் கொடுக்கணும்லாம் கிடையாது, அவங்களோட கான்சென்ட்ரேஷன் உடச்சாலே போதும், டிஃபென்ஸ் உடச்சாலே போதும், நான் உள்ள பெனிட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்பெல்ல போட்டுருவேன்னு நம்ம ஹீரோ அந்த கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸை பயன்படுத்தி அக்காவோட டிஃபென்ஸ் உடச்சாலே போதும், இந்த ஹிட் அக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து வருவானா ஃபர்ஸ்ட் பஞ்ச் டாச் பண்ணுறாங்க, செகண்ட் ஒரு கிக் விட்டு அக்கா அடிச்ச பிறகு அங்கே டிஃபென்ஸ் லைட்டாக உடனே அந்த டைம் யூஸ் பண்ணி நான் அவளை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கியூப் மாதிரி போட்டுறாங்க. அந்த கியூப் வச்சு பிடிச்சிட்டு பிறகு நம்ம ஹீரோ டாச் பண்ணுறான். ஓகே அவளை கேட்ச் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவகிட்ட எஸ்கே ஸ்க்ரால் கண்டு இல்லைன்னு வச்சுக்கேன், அவளால் இதுக்குள்ளே தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் மேஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையில் அடி வாங்கினவங்க அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணணும்னு பார்த்தா பைட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு தம்பி அந்த பர்பிள் எனர்ஜி பயன்படுத்துறேன், அது என்ன பவர்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கல. ஹே இதெல்லாம் நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, செத்து போன பணத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் ஹின்னோ அக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்ததுலேருந்து கேள்வி கேட்டு சாவடிக்குது, எங்கள் டீச்சர்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்குறேன்னு. ஓகே ஃபைனலாக இந்த மான்ஸ்டரை பிடிச்சாச்சு, உடனே அலையன்ஸை காண்டாக்ட் பண்ணி இவங்களை வந்து இங்கேருந்து கேப்சர் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில தம்பிங்களா என்ன பிடிச்சிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஜோபி கணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட்டாக்கா உடைக்கவே முடியாதுன்னு நினச்சேன், அந்த ஷீல்டை உடச்சிட்டு வெளியே வந்துருவாங்களாமா. அதோட சேர்த்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ
ஹியூனாக்காவை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இருந்து ஷீல்டு பப்பில் நல்ல வேலை தம்பி நீ என்னை காப்பாற்றிட்டு இல்லைன்னா நானே காலி இருப்பேன் போலன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க அந்த செகண்டில் தான் அந்த மாதிரி நடந்திருக்கும் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான் தெரியுது போல தம்பி நல்லா ஃபைட் பண்ணுறீ இது எல்லாமே அந்த பர்பிள் பவரோட தானா அதை பற்றி எனக்கு சொல்லன்ற மாதிரி கேட்கல நீ நம்ம ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கே போவோம் ஃப்ரண்ட்லேருந்து நீ ஃபைட் பண்ணி பின்னாடி வந்து நான் கவர் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூனாக்கா பின்னாடி போயிடுறாங்க ஏன்னா அவங்க மேஜர்லியா நம்ம இருது ஃபைட்ரு ஆனால் இவனால ஹெட் அண்ட் ஹெட் ஃபைட் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் தான் சரி நீ உண்மையாக சொல்லணும்னா உன்னையே நான் வந்து தின்னு வெட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அக்கா மந்திரத்தை போட நம்ம அக்கா மந்திரத்தை போட 2 பேரோட மந்திரமும் கிளாஸ் ஆகிறதுக்கான இதுவும் இருக்கு ஆனால் ஹின்னாக்காவோட மேஜிக் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்க தான் சொன்னாங்க இன்கண்டேஷன் போகிறதுக்கு பட் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கா பார்த்தீங்களா அவங்க மேஜிக் மட்டும் டக்கு டக்குன்னு அது என்னன்னே தெரியல அவங்க மேஜிக்கை போட்டு அடிக்க ட்ரை பண்ண இவங்களும் அது எதிர்த்து வந்து ஷீல்ட் மேஜிக்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டும் மாற்றி கிளாஸ் ஆக நடுவில் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அக்கா அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல எனக்கு காலை வைக்கிறதுக்கு இடம் வேணுன்ற மாதிரி கேட்க அப்படியே விடுறா என்ன ட்ரெஸ் பண்ணி விடுறான்ற மாதிரி அக்கா சொல்லும்போது கரெக்டாக அவன் எகிரி வைப்பான் அங்கே அவங்களுக்கு நேற்று மாதிரி ஸ்டோன் உருவாக்கி நம்ம ஹீரோ அங்கே அந்த பெல்ட் அடிச்சு அந்த அக்கா வடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாப்ல ஹியூனா அக்காவோட ஃபயர் பவரே போதலை அப்படின்னா இந்த இடத்துல இந்த அக்காவோட ஃபயர் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கே ஆஃப்லான் அட்டாக் கொடுக்கணும்னு கிடையாது அக்காவோட அந்த கான்சன்ட்ரேஷன் உடச்சாலே போதும் ஹியூனா அக்கா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க இதுதான் நம்ம ஹீரோ பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் அவன் அடிக்க ட்ரை பண்ணும்போது அது ஒன்று கூட கிட்ட படவே மாட்டேங்குது என்ன தம்பி நீங்கள் 2 பேரும் டீம் பண்ண ஆக்சுவலாக யோசிச்சிங்களா நீங்களே குழந்தை கொட்டிங்களா உங்களால் கடவுளை கூட அடிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க ஈஸியாக நின்று ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டே சோய் அவன் பக்கத்தில் போகாது அந்த காலை ட்ரா பண்ண விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் வரும் இதனால தானே நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லும்போது நான் பார்த்தா ஒரு பெரிய மந்திர சர்க்கிள் மாதிரி இருக்குது அதை டாஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது அப்போ நம்ம ஹியூனா அக்கா பின்னாடி இருந்து ஒரு இது மாதிரி போட்டு விப் மாதிரி போட்டு இவனை காப்பாற்றிடுறாங்க அங்கே அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது என்னன்னா இவங்க மற்ற மேஜஸ் மாதிரி கிடையாது அவங்க உடம்பு வந்து மேஜஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா மேஜோட பேசிக்கான விஷயமே வந்து நான் இப்போ வந்து ஃபயர் பால் போடணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு மைண்டில் கால்குலேஷன் போட்டு இமேஜினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் போட முடியும் அதுக்கு தான் இன்கண்டேஷன் டைம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அக்கா இருக்காங்கல்ல அவங்க காலை வச்சு அப்படி இப்படின்னு வளையறாங்களே அப்போவே வந்து வரைஞ்சிடறாங்களாமா அதாவது அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க காலில் மந்திரத்தை இது பண்ணி அது மூலமா சின்ன சர்க்கிள் போடுறது மூலியமா இன்கண்டேஷன் இல்லாமல் மந்திரத்தை சீக்கிரமாக போட முடியுது ஆனால் இத்தனை வருஷங்கள் ஆகியும் அந்த டெக்னிக் வந்து அவங்க யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை எல்லாருமே ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால தான் எல்லாரும் ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மம்மியை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆனாலுமே இவங்க இந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு லெஜெண்டாக இருக்குவாங்களா ஆனால் லெஜெண்டாக இருந்தாலுமே இந்த அளவுக்கு எப்படி பவர்ஃபுல்லாக இருக்க முடியுன்ற மாதிரி தான் ஹியூனாக்கா பார்க்கும்போது லெஜெண்ட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நீங்கள் டெவலப் ஆகலன்றது மட்டும் நல்லா தெரியும் அதனால் இதுக்கு இப்போ ஒரு முடிவை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரத்தை போட அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க என்னடா 20 மினிட்ஸ் முடிச்சுன்னு கேட்குறீங்க இன்னைக்கு டிகிரி தராங்க மக்களே அதனால அந்த கான்வர்சேஷன் போகிறதுனால என்னால் வந்து 20 மினிட்ஸ் தான் போட முடியுது நாளைக்கு வேணா சேர்த்து எக்ஸ்ட்ரா போடுறேன் இந்த எபிசோட் எப்படி மறக்காம கபடி சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சொல்லி மாதிரி டாடா பை பை வலிமையான கைஸ்